எல்ஐகே அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி டைரக்டர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நம்ம பிரதீப் ரங்கநாதன், நம்ம கீர்த்தி செட்டி, எஸ்.ஜே. சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு டிசம்பர் மாதம் டிசம்பர் 18 தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் திரைப்படம். நம்ம விக்னேஷ் சிவனுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமையக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா தல அஜித் அவரை வச்சு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது, ஆனால் அந்த படம் ட்ராப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் வச்சு பண்ண இருந்த ஒரு கதையை நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு சொல்லி அந்த படத்தை இப்போ பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நம்ம அனிருத் அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணுறாப்புல. ஏற்கனவே அவருடைய மியூசிக்கில் தீமா 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வெளிவந்து பட்டி தொட்டி எல்லா இடத்துலையும் பயங்கரமாக நிட்டேன். இன்றைக்கி இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு அந்த சாங் வெளிவருது அப்படின்ற மாதிரியுமே சொன்னாங்க. பட்டுமா, ஆனால் 6 மணி ஆகிடுச்சு, சாங் வரல, எங்கடா போச்சு அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. இன்னும் யூடியூப்பில் லிரிக்கல் வீடியோவாக தான் அந்த பாடல் இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கேன். மற்றபடி ஆடியோ பிளாட்ஃபார்மான நம்ம ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் மியூசிக், ஐடியூன்ஸ் இது எல்லாத்துலேயுமே ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆடியோவாக இப்போதைக்கு அந்த பாடல் அவைலபிள் இருக்குது. கூடிய சீக்கிரம் நம்மளுக்கு பட்டுமா சாங்கோடைய லிரிக்கல் வீடியோ வெளிவரும். ஸோ அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரோமோவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதில் பல விஷயங்கள் ஃப்யூச்சரில் நடக்க மாதிரி தான் இந்த படமே இருக்க போகுது, கதைக்களமே அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் இன்னும் நம்ம அந்த லிரிக்கல் வீடியோவை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஐடியா கிடைக்குன்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பற்றி நல்லா தான் பேசுகிறாங்க. கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பாஸ்டர் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையா உருட்டா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ரீசெண்டாக கூட நம்ம பிரதீப் ரங்கநாதனுக்கு டியூட் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி, 100 கோடி ரூபாய் வசூல் வந்திருக்கு. இது இந்த வருஷம் அவர் ரிலீஸ் பண்ணக்கூடிய 3வது திரைப்படம். இந்த படமும் 100 கோடி வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை இந்த படமும் 100 கோடி வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பிரதீப் ரங்கநாதன் ஒரே வருஷத்தில் 300 கோடி ரூபாய் இண்டஸ்ட்ரிக்கு கலெக்ஷன் கொடுத்த ஒரு ஆக்டராக, ஒரு முன்னணி நடித்த இடத்துல இருக்கிற ஒரு நடிகராக மாறுவாப்புல. இந்த படத்தில் நம்ம சீமானில் வர்ற ஒரு முக்கியத்துவம் வாழ்ந்த ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காப்புல நம்ம சோபா பையன். ஸோ எல்லாருமே கேஸ்டிங் ரொம்ப சூப்பராக இருக்குது. விக்னேஷ் சிவனுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காராமாம். ஸோ இது வெயிட் பண்ணி பார்ப்போம். சாங் ஆடியோ ஓடிடியில் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. நான் இன்னும் கேட்கல, ஸோ பிஸியாக இருந்ததுனால இன்னும் கேட்காம இருக்கேன். ஸோ சாங்கை கேட்டுட்டேன்னா அந்த சாங் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னும் கூடிய சீக்கிரம் இந்த படத்தோடைய அப்டேட் எல்லாமே 1 by 1 வந்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் வெளிவந்ததுக்கப்புறம் அது என்ன, எப்போ வருது, எப்படி வருது, என்ன வருது அப்படின்றத பற்றி நான் டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இந்த எல்ஐக்கு திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள்.